ஹலோ. இன்னைக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு இருக்கேன். ரிசர்வேஷன் பற்றி. அதாவது ரிசர்வேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக் டூல், எக்ஸாக்ட் டூல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணலான்னா, இது அரசாங்கம் பண்ணலாம், இல்லை நம்மளே தன்வாளர் தொண்டாளர் மையங்களும் பண்ணலாம், இல்லை ஒரு யார் வேணால் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். என்ன மெத்தட்னா, ஃபர்ஸ்ட் தே ஷுட் ஹேவ் டு நோ பீப்புளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க எவ்வளோ பீப்புளை ஒன்றா சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி எல்லாரையும் கூட சாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் எடுத்தால் எல்லாரையும் கூட சாம்பிள்ஸாக எடுத்து பார்க்கலாம். இதே ஓரளவுக்கு இந்த தருணார்த்தம் சிம்பிளானா ஓரளவுக்கு சாம்பிள்ஸாக ஒரு ரேண்டமாக ஒரு ஏரியா வச்சு பிரிக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டை வச்சு பிரிக்கலாம், ஒரு ரிலீஜனை வச்சு பிரிக்கலாம், ஒரு ஒரு ஸ்டேட்டை வச்சு பிரிக்கலாம், ஒரு லாங்குவேஜ் வச்சு பிரிக்கலாம், அப்புறம் ஒரு கண்ட்ரியை வச்சு சொல்லலாம், அப்புறம் ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் நேஷன் ஃபுல்லாக இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கிற அந்த ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னாக்கா, லைக் ஒன்று, அவங்க ஃபஸ்ட்டு எத்தனை பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட பிறகு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் டேஸில் என்ன ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. பட் அதை எப்படி மெஷர் பண்ணால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு பண்ணலாம். ஒன்று அவங்க ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை டெக்னிக்கலாக அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குதா, புக்ஸ் கிடைக்குதா, மெட்டீரியல்ஸ் கிடைக்குதா, எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும். இல்லை எங்களுக்கு எதாவது பொருள் வாங்கி படிக்க முடியும், புக்ஸ் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு எதாவது வாங்கணும். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 5னா அவனுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது, அவனோட பேராமீட்டர்ஸ் வேணுது, அவனுக்கு என்ன வேணும், புக்ஸ் வேணும், சாப்பாடு வேணும், அப்புறம் என்ன வேணும், நல்ல ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் வேணும், நல்ல காற்றும் கன்சிடர் பண்ணும், நல்ல ஹெல்த்தியான காற்று கிடைக்குதா, நெக்ஸ்ட்டு அவனுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதா, நல்ல சாப்பாடு கிடைக்குதா, விட்டமினைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றானா, இது எல்லாத்தையும் போனால் அக்யூரேட் டேட்டாஸ் எடுக்கலாம். என்னென்ன கம்ப்ளீட் டேட்டா கிடைக்கும். இது ரொம்ப டீப் டேட்டா சொல்கிறேன். பிளைண்டாக எடுத்துக்கணும். அப்படியே சும்மா சிம்பிளாக இவங்க அங்கே போய்ட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இவங்க எவ்வளோ இருக்கா, அவங்க அவ்வளோக்குன்னு போயிடலாம். இன்னும் இன்டெப்த்தாக ஒவ்வொரு பேராமீட்டரும் அனலைஸ் பண்ணலாம். அவன் ஃபுட்டு ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது, அவனோட ப்ரீத்திங் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட், ஏன்னா ஏர் கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ ப்ரீத்திங் ஆஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்றதை கூட நம்ம கொண்டு வரலாம். ஃபுட் ஆஸ்பெக்ட்ஸ், டைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது, அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிஸ்,